ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் உமன்ஸ் பிபிஎலோடைய ஃபைனல் மேட்சோடைய ஃபைனல் ப்ரெடிக்ஷன். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கான எந்தெந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், அது மாதிரி சிவிசி ஆப்ஷன் யாருக்கு ட்ரை பண்ணலாம், எந்த பிளேயர் ரொட்டேஷன் பிக்கில் ட்ரை பண்ணணும், எந்த பிளேயரை வந்து ரிஸ்க்காக லீவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சிவிசி ஆப்ஷனோட சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மேபி டிலே ஆகிறதுக்கான காரணம் லாஸ்ட்ல ப்ரிடிக்ஷனுக்கான டைமும் ஒர்க் பிஸியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, எந்தெந்த ப்ராக்ரஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் மொத்தமாக 15 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின்னும் செகண்ட் வின் பண்ணவங்க 9 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 வந்து 13 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 170 to 189 2 டைம்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எபோவ் ஸ்கோர் 190 வந்து 0 தான். ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 140 வரைக்கும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் 170 2 டைம்ஸ் இந்த ஆட்டை பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 85. இங்கே வென்யூவில் நடந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லையுமே மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டீம் வந்து ஒரு இதில் 170யும் இன்னொரு டீம் 170யும் அடிச்சிருக்காங்க. நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட்டான பிச்சு மாதிரியான கண்டிஷன்லாம் ஆயிருக்கு. இது வேற மேட்சஸ் பார்த்தீங்கன்னாலும், இந்தியா இங்கே பிளே பண்ண மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னாலும் இது வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா பேட்டினுக்கு மட்டும் போல பவுலினுக்கும் சப்போர்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 37 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 34 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு 20யும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 17யும் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ் 18யும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 16யும் எடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல போடும்போது இங்கே சேசின் வந்து டஃபா இருந்திருக்கு. ஸோ ஸ்பின் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்மியாகிற பட்சத்துல ஈஸியா சேசினும் பண்ணியிருக்கிறாங்க. மேக்சிமம் வின்னிங்ல இருந்து வர்றதுனால பிரிஸ்பேன் ஹீட்டோடைய பாசிபிள் பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ராட்ரிகஸுக்கு வேணா அவங்க சப்போஸ் பிளே பண்ண முடியாத கண்டிஷன்ல அவங்க வந்து இருந்தாங்கன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா சேம் லைனப்ல தான் போவாங்க. அது மாதிரி மெல்போர்ன் டீமையும் பார்த்தீங்கன்னா சேம் லைனப்ல தான் போவாங்க. மேத்யூஸ், கவுண்டி வெப், மொலினஸ், டொட்டின் இதே சேம் லைனப்ல தான் போவாங்க. சப்போஸ் அந்த பிச்சு வந்து கம்ப்ளீட்டா ஸ்பின்னுக்கு தான் போகுது அப்படின்னா இன்னும் அதுக்கு தக்கனமான பவுலர்ஸையும் அதுக்கு தக்கனமா ஸ்பின்னுக்கு வீக்னஸ் இல்லாத பேட்ஸ்மேனையும் சேர்ப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃபைனல்ல எந்த வித சேஞ்சும் இல்லாம அப்படியே லைனப்ல மாத்தாம போவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் மெல்பர்ன் டீமுக்குமான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பிச் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருந்திருக்கு, வென்யூ ப்ராக்ரஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இந்த மெல்போர்னுடைய கிரவுண்டு வந்து மேக்சிமம் வந்து பேலன்ஸ்டு ஒரு பிச்சாகவும் இருந்திருக்கு, பேட்டினுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு. அது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. போத் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் நல்ல பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். இப்போ டாமினேட் ஒரு டீம் ஃபர்ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல 1 விக்கெட் மேபி விழலாம், இல்லைன்னா 2 விக்கெட்டும் அந்த இடத்துல விழுறதுக்கான வாய்ப்பு தான் அந்த ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட இங்கே மேட்ச்ல கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவை பயங்கரமா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா உமன் டீம் வந்து 184 ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 99க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னுலையும் விக்கெட் வந்து நிறைய எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவால் ஸ்பின் மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சது. ஸோ ஸ்பின்னு வந்து போத் இன்னிங்ஸுக்கும் இங்கே சப்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பிளேயரை வந்து எந்தெந்த மாதிரி எடுக்கலாம் கேட்டகரி வைஸ், அதே மாதிரி பெர்சன்டேஜ் வைஸ்லையும் எப்படி பிளேயரை லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளேயரோட ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வச்சு இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயரை நம்ம லீவ் பண்ணி ரொட்டேஷனில் இவன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 9ல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் வந்து இந்த 9 கேட்டகரியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
விசி வந்து இதுக்கு அடுத்த கேட்டகரி போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் முறையில் பார்த்தீங்கன்னா 75% இருக்கிறது அது எபோவில் இருக்கிறதுல ஒரு கேப்டனும், இன்னொன்று வந்து 50 பிலோ இல்லைன்னா அதுக்கும் பிலோ 25 பிலோல வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இந்த மேட்ச்ல இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர் இல்லைன்னா ஆல்ரவுண்டர் பிளஸ் ஆல்ரவுண்டர்ல வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு போறதுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ற பேட்ஸ்மேனுக்கு தான் போக வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. இப்போ இந்த வென்யூவை பொறுத்தவரை யார் யார் எந்தெந்த பிளேயர் முதல் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன்ல இருந்தால் கூட மேத்யூஸ் வந்து உங்களுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ஆப்ஷனும் வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளா இப்போ இங்கே சேசிங் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. ஸோ பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ற பட்சத்தில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவும் இருக்கு. சிவிசி அளவுக்கு வந்துடுறாங்க, அட்லீஸ்ட் ட்ரீம் டீம் அது வந்துடுறாங்க. மொலினஸ் பொறுத்தவரை லாஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க டாப் ஆர்டர் பேட்டிங்லையும் வந்துடுறாங்க. இவங்களும் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லுமே இவங்க பவுலிங் பண்றது நல்ல வாய்ப்பா இருக்கும். பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு பக்கம் போச்சுன்னா மட்டும்னா தான் இந்த மேத்யூஸ் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா தான் இந்த மேத்யூஸ் ஆகுவாங்க, இல்லை கம்மியான பாயிண்ட் எடுப்பாங்க வழியே. இல்லைன்னா இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸுக்கு வந்துடுவாங்க. ஜோனசன் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம ட்ரீம் டீமுக்கு உறுதியாக கன்சிடர் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா பாயிண்ட் எடுப்பாங்க. பேட்டிங் பண்ணி பவுலிங்க்கு போறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த இடத்துல வர்றதுக்கான இந்த 3 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் ஆகுது. 3 பேருமே ஸ்பின்னர்ஸு, பேட்டிங்கும் பண்ணுறாங்க, வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இதில் ராட்ரிகஸும் உள்ள வரலாம். அப்படி ராட்ரிகஸ் இந்த இடத்துல ஒருவேளை மேட்சே விளையாடலை இல்லை ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா வேற யார் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரி வரப்போ அதில் நான் சொல்கிறேன். இப்போ ராட்ரிகஸ் அந்த இடத்துல வரலன்னா இல்லை மேட்சே விளையாடலைன்னா அந்த இடத்துல ஜி ஹாரிஸ் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிஸ்க்காக ஒரு பிக்கை லீவ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் இந்த டொட்டின் வரைகத்தில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. வரைகத்தை பொறுத்தவரை எப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னா அந்த டீம் மெல்போர்ன் டீம் லாஸ் ஆனாலும் அவங்க சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. நல்ல பெருசாக ப்ளே பண்ணால் அவங்க டீம் நல்ல வின் ஆகுது அப்படின்னாலும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட்னு வந்துடுது. அதே மாதிரி தான் டொட்டின் பொறுத்தவரை சில டைம் ஃபெயிலும் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணி இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ரிஸ்காக ட்ரை பண்ணுங்க. ஹாரிஸ் இல்லைன்னா ராட்ரிகஸ்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணா போதும். அதே மாதிரி பாண்டே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இவருக்கு பதிலாக நான் எந்த பிளேயர் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரியில சொல்றேன். கேட்டகரியில இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா லோ பிக்ல தான் இருக்கிறாங்க, 50 பிலோ. இந்த 3ல இருந்து கண்டிப்பா 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால்டம் வெப்ல இருந்து ஒருத்தங்க. இப்போ மெல்போர்ன் டீம் வந்து நல்லா டாமினேட் பண்ணி வின் ஆகுதுன்னா அந்த இடத்துல வெப் தான் வருவாங்க. ஃபால்டம் வந்து கேட்ச் பிடிச்ச பாயிண்ட் வச்சு தான் வர முடியும். அப்படி அந்த இடத்துல இல்ல பிரிஸ்பேன் ஹீட் பக்கம் தான் அந்த மேட்ச் நீங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியும் டீம் எடுக்கணும். 50% இவங்களுக்கும் 50% அவங்களுக்கும் எடுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி அவங்க பக்கம் போச்சுன்னா மட்டும்தான் ஃபால்டன் வருவாங்க, அந்த இடத்துல வெப் வரமாட்டாங்க. அதே மாதிரி C0 வந்து இந்த லோ பிக்ல ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல நிறைய இருக்கு. ஸோ இந்த இவங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க, அது போக C0 இதுல இருந்து ஒருத்தங்க, மொத்தமா 2 பேர் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. ஹாமில்டன் இல்லைன்னா நான் அடுத்து வர என்ன பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா அவங்க வந்தா ஹாமில்டன் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்
பாண்டே வந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டானே. அப்படி அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க ரொட்டேஷன் பண்ண வேண்டிய பிளேயர் இந்த ஹேன்குக் தான். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா 2 பிளேயர் ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு பவுலிங் பக்கம் போச்சுன்னா. இல்லைன்னா கண்டிப்பா ஒருத்தங்க இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா வருவாங்க ட்ரீம் டீம்ல. இவங்க இதுல இந்த எஸ் கோய்டி இல்லிங்வர்த் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால லோ பிக்ல இருக்கிறதுனால யாராவது ஒருத்தங்களை இந்த கேட்டகரியில இருந்து ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க பாண்டே இல்லைன்னா ஹேன்குக் இதுல ஒருத்தங்களை இப்ப சப்போஸ் ஹேன்குக் எடுக்கலன்னா இந்த சி கோய்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. அதே மாதிரி ரெட்மைன் பொறுத்தவரை நம்ம பிரிஸ்பேன் ஹீட் வின் ஆகிற மேட்ச்ல கண்டிப்பா அவங்க ட்ரீம் டீம் வருவாங்க. வென்யூ பிளஸ் ஹெட் டு ஹெட்ல இந்த மேட்சும் இவங்களுடைய ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு. ஸோ ஒரு ட்ரீம் டீமுக்கான பிளேயரா இருப்பாங்க. ஆனா பிரிஸ்பேன் ஹீட் லாஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டீம் நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டிய பேர் எல் ஹாரிஸ் தான். கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாங்க. லோ பிக்ல இருப்பாங்க. உங்க ரேங்க் ஆனது கூடும் அவங்க அடிக்கும் போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன ரொட்டேஷன் பிளேயரையும் இன்னிங்ஸ் வைஸ் பிளேயரையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இருந்து இவ்வளவு பேர் பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா 3 to 2 பேர் நம்ம சொன்ன மாதிரியான பிளேயரை ரொட்டேஷன் பண்ணியும் பிளேயரை இன்னிங்ஸ் வைஸும் செக் பண்ணி அந்த கேட்டகரி வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்துல இந்த இடத்துல இருந்து இந்த பேர்சன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா ஆயிரும். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து பேர்சனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து மெல்போர்ன் கண்டிப்பா லாஸ் ஆகும் நினைச்சாதான் இந்த ஸ்டேன்பெர்க் இவங்களெல்லாம் எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். அதே மாதிரி இந்த பியர்சன் வந்துட்டாங்கன்னா இந்த ஹேமில்டன் கூட வராம போயிருவாங்க. அதே அந்த பிரிஸ்பேன் ஹீட் வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாதான் 2 பேரும் வருவாங்க. இல்ல ஹேமில்டன் பிரிசன்ல ஒருத்தங்களை எடுத்தா போதும். ஸோ மேக்சிமம் பேட்டிங் பக்கம் போகுது அப்படின்னா 2 to 3 பேர் 50% பிலோ வருவாங்க. பவுலிங் பக்கம் போகுதுன்னா கண்டிப்பா 4 to 5 பேர் கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ நம்ம சொன்ன லோ பிக் பிளேயரை ட்ரை பண்ணி இன்னிங்ஸ் வைஸ் பாருங்க சரி, இல்லை கேட்டகரி வைஸ் ரொட்டேஷன் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்க. சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மொலினஸுக்கும் அதே கேட்டகரி தான். ஆனால் 2 பேருக்கும் ஒன்னா கொடுக்காதீங்க. மேக்சிமம் ஒன்னா சிவிசி வருவாங்களாங்கிறது டவுட் ஆயிரும். அதே மாதிரி ஜோனசன் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு சி இல்லைனா விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் சிவிசி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி கோட்டி இவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், ஒருவேளை இந்த இதில் ஹேன்குக்கும் ஃபெயிலியர் ஆகிறாங்க, ரெட்மைனும் ட்ரீம் டீம் வரல அப்படின்னா இந்த எல் ஹாரிஸ், எஸ் கோட்டி, இந்த இல்லிங்ஸ்வர்த் இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்க பெருசா பிளே பண்ணிடுவாங்க சிவிசி அளவுக்கு. ஸோ ஒருவேளை ஹேன்குக் இதுல கம்மியான பாயிண்ட் எடுத்தாலோ ரெட்மைன் கம்மியான பாயிண்ட் எடுக்கிறாங்கனாலும் இதுல இருந்து ஒருத்தங்க நல்ல பாயிண்ட் எடுத்து உள்ள வருவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் சிவிசி. இந்த ஃபால்டம் வெப் இதுல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. சி வெப்பை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் பண்ணுங்க. ஹாமில்டனுடைய பவுலிங் இது நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா மட்டும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க.